மூணாவது உலக போர் தண்ணிக்காக வரும்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த போர் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் ஏரிகளையும் குளங்குட்டைகளையும் மூடிட்டு ஏர்போட்டும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டுறோம். மழையையே நம்பி இருக்க பூமிக்கு தண்ணிய உள்ள இழுத்துக்க ஒரு வழி கூட விடாம கான்கிரீட் போட்டு அடைச்சிட்டோம். அப்புறம் எப்படி நிலத்தடி நீர் ஏறும்? விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நமக்கு சோறு. ஆனா அவன் கண்ணுல தண்ணி வர்ற அளவுக்கு இன்னைக்கு போராட்ட களத்துல நிக்கிறான். ஊர்ல குடிக்க தண்ணி இல்லன்னு மக்கள் குடத்தோட ரோட்டுக்கு வர்றாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சிங்களா? தண்ணிய பாட்டில்ல அடைச்சு விக்கிறவன் மட்டும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட வரைக்கும் தண்ணி இல்லன்னு போராட்டம் பண்ணதே இல்லையே. அது எப்படி? மக்களுக்கு கிடைக்காத தண்ணி அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு மட்டும் எங்க இருந்து கிடைக்குது? காசு கொடுத்தா மட்டும்தான் உயிர் வாழ தண்ணி கிடைக்குங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இயற்கை கொடுத்த கொடைய வியாபாரமாக்கிட்டோம். தண்ணிய சேமிக்கலனா அடுத்த தலைமுறைக்கு நாம விட்டுட்டு போறது வெறும் கான்கிரீட் காடுகளையும் தாகத்தையும் மட்டும்தான். இனியாவது விழிப்போம். அப்புறம் நான் சொல்றது சரியா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் குட்டி குழந்தையா என்ன நினைச்சு நான் சொல்றத உதாசீனப்படுத்தாம சிந்தித்து செயல்படுங்கள். Download ShareChat.